எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. கதைக்கு ஒரு நாய் பேரை வச்சிருக்கார். நாயை நம்ம செல்லமாக கூப்பிடுவோம், தோத்தோன்னு. அதான் கதை பேர், ஜெயகாந்தன் அவர்களின் தோத்தோ. பல விஷயம் நம்ம பார்த்துக்கிறோம். பட் ஒரு உண்மையான ஒரு நல்ல எழுத்தாளர் அந்த பார்த்துட்டு அதை வச்சுன்னு ஒரு கதையை வடிவமாக்கி நமக்கு கொடுக்க முடியுங்கிறது இந்த கதையில் நமக்கு நன்னா புரிகிற விஷயம். வந்த புதுசில் இதுவும் நிறைய நன்னா படிக்கப்பட்ட கதை. பல கதைகள் நாயை வச்சுட்டு ஜெயகாந்தன் எழுதியிருக்கார். அதில் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு இதை தான் நான் சொல்லணும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் தோத்தோ. காலை நேரத்திலேயே வெயில் உக்கிரமாக தகித்து கொண்டிருந்தது. கோடை வருவதற்கு இன்னும் நாள் இருக்கிறது. அதற்குள் என்ன அவசரம்? அவசரமா? இது என்ன கேள்வி? யாருக்கு அவசரம்? சூரியனுக்கா? அந்த தெருவிலே நடந்து செல்லும் யாருக்குமே அவசர ஜோலி இருப்பதாக தெரியவில்லை. தெற்கு வடக்காக நீண்டு கிடக்கும் அந்த கீழ வீதியில் நிறைய வீடுகள் தான். வீடுகள் என்றால் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள். வீடுகளுக்கு முன்புறம் நீளமும் அகலமுமாக பெரிய திண்ணைகள், குரடுகள். தெருவிலோ வீடுகளின் முன்புறத்திலோ ஜனசந்தடி மிக மிக குறைவு. தெற்கு வீதி திருப்பத்தில் வந்து நிற்கிறது ஒரு நாய். நாய்க்கு வயசாகி இருந்தாலும் குட்டி போன்ற தோற்றம். சின்ன ஜாதி நாய். வெள்ளை நிறம், முதுகிலும் முகத்திலும் கருப்பு நிற திட்டுக்கள். காதுகள் இரண்டும் சரியான சுத்தமான கருப்பு. காதை உயர்த்தி கொண்டு கீழ் வீதியை முழுக்கவும் தலை நிமிர்ந்து ஒரு பார்வை. திண்ணையில் தட்டி மறைப்பு வைத்திருக்கிறது கீழண்ட வரிசையில். அந்த வீட்டு திண்ணையில் ஏப்பம் விட்டவாறு பூணூலோட துவர்த்த முன்னையும் சேர்த்து முதுகை துடைத்து கொண்டு கையில் உள்ள தினசரி பேப்பரால் விசிறி கொண்டிருக்கிறாரே ஒரு ஐயர். சாப்பாடு ஆகிவிட்டது போல் இருக்கே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இலை வரும். ஆனால் இந்த வீட்டில் அநேகமாக இலை சுத்தம் கச்சிதமாக இருக்கும். ஏன் தான் வெளியில் கொண்டு வந்து போடுறாங்களோ? கீழ வீதியில் மறுமுனையில் ஒரு தண்ணீர் பந்தல், காப்பி கடை. அங்கே நிறைய இலை விழும். ஒன்றுமில்லாவிட்டால் சட்னி இருக்கும். இலை நிறைய. சி, அதற்குத்தான் எத்தனை போட்டி. அந்த கருப்பன், அவனுக்கு தெரியுமோ தெரியவில்லையோ, என் பாலை குடிச்சு வளர்ந்த என் பிள்ளை தான். அவனுக்கு தெரியலனாலும் எனக்கு கூடவா தெரியாமல் போயிடும். ஆனாலும் வயத்து விவகாரத்தில் இந்த பஞ்ச காலத்தில் ஆயி மவன் பார்க்க முடியுமா? போட்டி போட்டு நானும் பாஞ்சேன் ஒரு பாய்ச்சல். கருப்பன் வயத்தில் பிறந்திருந்தாலும் அவன் வலுமோ இளமையோ எனக்கு வருமா? பிடிச்சி கொதறிப்பிட்டான். கொதறி முதுகில் புண்ணு இருக்கு, ஈ மொக்கிறது. சீச்சி, நாய் பழப்புன்னு சும்மாவா சொல்கிறாங்க? திண்ணையில் தட்டி மறைப்பு வைத்திருக்கிறது. அந்த வீட்டு அம்மாள் இடது கையில் சொம்புடனும் வலது கையில் எச்சில் இலையுடனும் குரட்டோரும் வந்து இலையை போட்டவுடன் அந்த நாய் பாய்ந்தோடி வந்து வாளை ஆட்டிக்கொண்டு மடித்து கிடக்கும் இலையை தள்ளி புரட்டிய போது, அடேயப்பா, இன்னைக்கு மழை வரும், இவ்வளவு சோறு இருக்கிறது என்று வியந்தது. இலையை போட்டுவிட்டு தலை மேலே தண்ணியை கொட்டணுமா? சி, இந்த மனுஷங்களை இப்படித்தான். கொஞ்சம் தள்ளி போய் கை கழுவக்கூடாதா? சரி சரி, இன்னைக்கு சோறு இருக்கிறத. ஏண்டி, நீ சாப்பிடலையா? இல்லை, எனக்கு என்னமோ பசிக்கலை, நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்னு. அது சரி, நீங்கள் தான் சரியாக சாப்பிடலையே, ஏன்? அந்த லட்சணத்தை நீ சாப்பிடும்போது தெரிஞ்சுக்குவேன்னு தான் நான் ஒன்றும் சொல்லலை. ஏண்டே, சாம்பார் ஏன் அப்படி உப்பு போட்டு கொட்டி வச்சிருக்க என்று ஐயர் தம்பதிகள் சம்பாஷணை கேட்ட நாய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. உப்பாவது என்னங்கானோ? ஐயரை, இன்னைக்கு சாப்பாடு ஜோரானா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறியவாறே குரட்டின் மேல் ஏறி வந்து சிணுங்கி வாழையாட்டி நன்றி தெரிவித்து விட்டு, சி, எங்கே உள்ள நுழையிற என்று ஐயர் விரட்டுவதற்குள் தெருவில் தாவி ஓடியது அந்த நாய். அந்த தெருவில் அவசரமேதும் இல்லாமல் சாவதானமாக ஒரு கைவீசி நடக்கும் தயிர்காரியை கடந்து கையில் குடையும் கட்கத்தில் விசிறியும் துணி மூட்டையும் இடுக்கி கொண்டு அசைந்து நடக்கும் ஒரு பஞ்சாங்க பிராமணரை தாண்டி
மிகவும் அவசரமாக இறைக்க இறைக்க ஓடிக்கொண்டிருந்தது நாய். அதற்கு என்ன அவசரம்? அவசரமா? இது என்ன கேள்வி? யாருக்கு அவசரம்? நாய்க்கா? கீழே வீதி முனைக்கு வந்து விட்டது நாய். இதுதான் தண்ணீர் பந்தல் காப்பி கடை. இன்னைக்கு என்ன எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தொட்டி நிறைய இலை கிடக்கு, நாய் ஒன்றையும் காணுமே. பேஷ், நமக்கு நல்ல நாள் போல இருக்கிறது என்று தொட்டியில் தாவி ஏறியது நாய். அடக்கடவுளே, இலையில கொஞ்சம் சட்னியாவது இருக்கணுமே, அதான் நாய்களையே காணும் என்று தொட்டியை விட்டு இறங்கும்பொழுது அதன் தலைமேல் ஒரு இலை விழுந்தது. இலை விழுந்த வேகத்தில் இலையில் இருந்த சட்னி தலையில் அப்பிக்கொண்டு விட்டது. தலையை சிலுப்பி சட்னியை உதறிவிட்டு பார்க்கும்பொழுது, ஒரு துண்டு இட்லியும் அல்லவா இருக்கிறது என்று உற்சாகத்துடன் அந்த இட்லியை நெருங்கும் பொழுது ஒரு சப்தத்தை கேட்டவுடனே இந்த நாய்க்கு கொலை நடுங்கியது. நிச்சயமாக அது கருப்பனின் குரல் தான். தொட்டியிலிருந்து தலை நிமிர்ந்து பார்க்கும்பொழுது சுவரோரமாக பின்னங்காலை உயர்த்தி கொண்டு சிறுநீர் கழித்தவாறே இந்த நாயை பார்த்து உருமியவாறே நின்றிருந்தது கருப்பன். சி, இந்த ஆம்பளை நாய்களுக்கு ரொம்ப திமிர் என்று முனகி கொண்ட இந்த நாயை பார்த்து, நீ அந்த இட்லியை தின்னுடுவியா? தின்னாமல் போனால் பொழைச்ச, இல்லாட்டி தொலைச்சி போடுவேன் என்று மேல் உதடுகளை உயர்த்தி கோரப்பற்கள் தெரிய உரிமிக்கொண்டே முன்னேறி வந்தது கருப்பன். ஆனாம்டா கருப்பா, நீ ஏன் எடுத்துக்கோ, என்னை ஏன் இப்படி மிரட்டுற? நீ மட்டும் யாரு? என் மகன் இல்லையா? என்னை ஒன்றும் பண்ணாத, நான் போயிடுறேன். நீ இல்லைன்னு நினச்சி தான் இந்த பக்கம் வந்தேன், நான் போயிடுறேன். அன்னைக்கு நீ கடிச்சதே இன்னும் ஆறல என்று தொட்டியிலிருந்து கீழே குதித்து பின்னங்கால்களுக்கு இடையே பவ்யமாக வாளை இடுக்கி கொண்டு நடந்தது இந்த நாய். உடம்புல பயம் இருக்கா? திரும்பி பார்க்காம ஓடு என்று சொல்லிவிட்டு ஒரே ஜம்ப் குப்பை தொட்டிக்குள். கருப்பன் இட்லி துண்டை வாயில் கவ்விக்கொண்டு பெருமிதத்தோடு பார்த்தபோது சந்து முனையில் நின்றிருந்த இந்த நாய் தூரத்தை தைரியமாக வைத்துக்கொண்டு, உனக்குத்தான் ரொம்ப பலம் இருக்குன்னு துள்ளாத, உனக்கு அப்பா நான் எல்லாம் ஊரில் இருக்கான் தெரியுமா என்று குறைத்து விட்டு பின் தொடர்ந்து வந்த கருப்பன் கடித்து விடுமோன்ற பயத்தில் ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தது. அந்த தெருவில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் மணி எடுத்தவுடன் பிள்ளைகள் எல்லாம் தெருவில் திமு திமு என்று ஓடி வந்தனர். மேலே வீதியில் இருக்கும் அரச மரத்து வீட்டில் ஒரு பாப்பா. அந்த பாப்பாவுக்கும் இந்த நாய்க்கும் என்னவோ ஒரு பாசம், பிணைப்பு. அந்த பாப்பாவின் பாஷையில் இந்த நாய்க்கு பெயர் தோத்தோ. தோத்தோவை பார்த்தால்தான் பாப்பா சாப்பிடும். தோத்தோ வராவிட்டால் ஒரே அழுகை தான். தோத்தோ தோத்தோ என்று புலம்பல் தான். எத்தனையோ நாள் பாப்பா அப்படி அழுது கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த நாய் அங்கு போய் சேரும். தோத்தோவை கண்டதும் அழுத பாப்பா சிரிக்கும், விளையாடும், சாப்பிடும். தோத்தோவுக்கோ ஒரு உருண்டை சாதம், பாப்பாவுக்கோ ஒரு உருண்டை சாதம். ஒரு உருண்டை சாத்தை வாயில் வாங்கி கொண்டு அந்த அம்மாளின் இடுப்பில் இருந்தபடி தோத்தோவுக்கு தோத்தோ பூவா என்று கையை காட்டும் பாப்பா. சில சமயம் கணக்கு தவிர நாய்க்கு 2 உருண்டை சாதம் தொடர்ந்து கிடைக்கும். அப்புறம் கடைசியில் மீந்ததெல்லாம் தோத்தோவுக்கு தான். அந்த அரச மரத்து நிழலில் இருக்கும் ஒரு கருங்கல் பாறையின் மீது சாதத்தை கொட்டி வைப்பாள் அம்மாள். தோத்தோ சாப்பிடும்போது பாப்பாவை இறக்கி விட்டு விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக உள்ளே போய் விடுவாள் அம்மாள். அப்பொழுது பாப்பா மெல்ல நடந்து வந்து தன் பிஞ்சு கைகளால் தோத்தோ தோத்தோ என்று அழைத்து கொண்டு நாயின் வாலை தொடும். தோத்தோவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். நாயின் வாலை தொடும்போது அது வாலை ஆட்டிக்கொண்டு நீதாம்பட்டு பாப்பா என்று பாப்பாவின் காலையை நக்கும் தோத்தோ. குழந்தை உடம்பெல்லாம் சிலிர்க்க மகிழ்ச்சியில் உடல் கூச ஒடுங்கி கொண்டு விலகி ஓடும். மறுபடியும் பாப்பா தோத்தோவை தொடும்போது தோத்தோ பாப்பாவை நக்கும், பாப்பா ஓடும். அம்மா வந்து பாப்பாவுக்கு வாய் கழுவி துடைத்து தூக்கி கொள்ளும் வரை கருங்கல் மேடையில் இருக்கும் கொட்டி வைத்திருக்கும் சோற்றை கூட மறந்துவிட்டு தோத்தோவுக்கும் பாப்பாவுக்கும் இதே விளையாட்டு தான்.
அந்த சாதம் தான் என்ன ருசி, என்ன மனம். சாதம் கிடக்கட்டும். அந்த பாப்பா என்ன அழகு, என்ன சிவப்பு. பாப்பாவின் கண், ஐயோ இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆகிவிட்டேன், பாப்பா அழுதுகிட்டே இருக்கும். இதோ வந்துட்டேன் பாப்பா, இதோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து பாய்ந்து ஓடி வந்து கொண்டிருந்த நாயின் கண் முன்னே வானத்தில் ஒரு வளையம் தெரிந்தது. இதென்ன புதுவிதமாக இருக்கு, இதென்ன வளையம், அடேடே, வளையம் வர வர சின்னதாக்கி கொண்டே இருக்கிறது. நல்ல வேடிக்கை தான். ஆமாம், வேடிக்கையை பார்க்க இதுவா சமயம். பாப்பா அங்கே அழுதுகிட்டு இருக்கோம், நான் தான் பாப்பாவுக்காக அவசர அவசரமாக ஓடுறேன். இந்த வளையத்துக்கு என்ன கேடு, இதுவும் அவசர அவசரமாக சுழன்று கொண்டு சுருங்கி கொண்டே வருகிறது. இது என்ன, ஆ ஐயோ, வளையம் வளையம் கழுத்தில் விழுந்து, ஆ ஆ ஆ, அதுக்குள்ளே என்ன அவசரம், எங்கே ஓடுற என்று சுருக்கு கயிற்றில் சிக்கிக்கொண்ட வாழ் என்று ஓலமிட்ட நாயிடம் கேட்டான் அந்த மனிதன். நாய் தொண்டையை கிழித்து கொண்டு அலற அலற பின்னால் வந்த வண்டிக்குள் தூக்கி எறியப்பட்டது. என்ன இது, யார் இவன், எனக்கு என்னை எங்கே கொண்டு போகிறான், ஐயோ வண்டி போகிறது, நம்ம எல்லாம் எங்கே பிடிச்சிட்டு போகிறோம் என்று பிரலாபித்து கொண்டிருந்த கூட இருந்த முகம் தெரியாத நாய்களை பார்த்து கேட்டது தோத்தோ. தெரியலையே, முன்ன பின்ன போயிருந்தா தானே எங்களுக்கும் தெரியும் என்று கும்பலில் இருந்தது ஒரு நாய் சொன்னது. அட தெய்வமே, அங்கே பாப்பா அழுதுகிட்டு இருக்குமே, சாப்பிடாம அடம் பண்ணுமே, ஐயா கொஞ்சம் என்னை வெளியே விட, பாப்பா சாப்பிட்ட அப்புறம் ஒன்றா வந்துடுறேன், உனக்கு இறக்கம் இல்லையா என்று அழுதது தோத்தோ. வடக்கு வீதியின் நேரே போய் கொண்டது அந்த வண்டி மேலே வீதி முனை தாண்டும் போது அரச மரத்தடி கையில் கிணத்துடன் பிசைந்த சோற்றுடன் அழுகின்ற குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு, தோத்தோவை காணுமே கண்ணா என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த தாயையும் பாப்பாவையும் பார்த்து நாய் தோத்தோவை பாப்பாவும் பார்த்தது. தோத்தோ அதோ தோத்தோ என்ற கம்பிகளுக்கிடையே தலையை நீட்டி கொண்டிருந்த நாயை பார்த்து விட்டு கத்தியது பாப்பா. நான் என்ன பண்ணுவேன், அந்த நாசமாக போன தோத்தோவுக்கு என்ன கேடு வந்ததோ, என் உயிரை வாங்குறியே என்று பாப்பாவின் முதுகில் சுளீர் என்று ஒரு அறை வைத்தாள் அம்மாள். பாப்பா நீ பட்டு பாப்பா இல்லையா, சமத்தா சாப்பிடு, என்னை எங்கேயோ பிடிச்சின்னு போகிறா, இந்த பிடிச்சின்னு போகிறாங்க இந்த பாவிங்க என்ற கம்பிகளினுடைய தலையையும் முன்னங்காலையும் வெளியே போவது போல தள்ளி கொண்டு குறைத்த தோத்தோவின் முகத்தில் பெரம்பால் அடித்தான் வண்டிக்காரன். நாய் வீல் வீல் என்று அலறும் பொழுது அம்மா திரும்பி பார்த்தால் வண்டி அதற்குள் மேலே வீதி முனையை தாண்டி மறைந்தது. தோத்தோ அம்மா தோத்தோ என்று குழந்தையின் தீனக்குரல் வண்டியில் இருந்த நாய்க்கு கேட்டது. மறுநாள் காலையில் கீழ வீதியில் அமைதி நிலவியது. எப்பொழுதும் போல நல்ல வெயில் காய்ந்தது. திண்ணையில் தட்டி மறைப்பு வைத்திருந்த அந்த வீட்டில் தினசரி பத்திரிகையை வைத்து விசிறிக்கொண்டு ஐயர் உட்கார்ந்திருந்தார். அம்மாள் இலை கொண்டு வந்து எறிந்தால் எச்சில் இலைக்கு பாய்ந்தோடி வர அந்த தோத்தோ இல்லை. அவசரம் ஏதுமில்லாமல் சாவதானமாக ஒரு கை வீசி நடக்கும் அந்த தயிர்காரியை கடந்து கையில் குடையுடன் கட்கத்தில் துணிமூட்டையுடன் விசிறியையும் இடுக்கிக் கொண்டு நடக்கும் அந்த பஞ்சாங்க பிராமணரையும் தாண்டி, அதெல்லாம் இன்றில்லை நேற்று. தோத்தோவுக்காக அழும் பாப்பா நேற்றும் அழுதது, இன்றும் அழுகிறது. அம்மா குழந்தையை தூக்கி கொண்டு தோத்தோவை தேடிக்கொண்டு வருகிறாள். தண்ணீர் பந்தல் காப்பிக்கடை வரை வந்துவிட்டாள். கருப்பன் நின்றிருந்தது வாழையாட்டுகிறது. அம்மா தோத்தோ என்று பாப்பா நாயை காட்டுகிறது. பாப்பாவின் முகத்தில் சிரிப்பு. பாப்பாவுக்கு ஒரு உருண்டை சாதம், தோத்தோவுக்கு ஒரு உருண்டை சாதம். நேற்று அம்மா தோத்தோ, இன்று பிள்ளை தோத்தோ. கடைசியில் இதுவும் இந்த தோத்தோவும் வாளை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதனின் தோழினடி பாப்பா என்று பக்கத்தில் இருந்த ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் கோரஸ் பாடுகின்றன. அதை நம்பியோ நம்பாமலோ கேட்டோ கேட்காமலோ வாளை குழைத்து கொண்டு நிற்கிறது கருப்பன். ஆனந்த விகடனில் 1960 பப்ளிஷ் ஆனதா இதில் போட்டிருக்கு. தோத்தோ என்ன ஒரு அருமையான படைப்பு ஜெயகாந்த் தன்னவன்.
ஏகாந்தன் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப வசதியான கதை. சில கதைகள் படிக்கிறச்சே மனசை என்னவோ பண்ணும். இந்த மாதிரி இந்த கதை தான் இது. என்ன அழகாக நமக்கு நடக்கிறது அதை அப்படியே வச்சுக்கிட்டு அது பட்டும் படாமலும் நம்ம இருக்கோங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லி ஒரு கதையை கொடுத்துருக்கார். வசதியான கதை. வந்த புதுசில் ரொம்பவும் வரவேற்கப்பட்ட கதையும் கூட. வழக்கம் போல் நீங்களும் நிச்சயமாக இதை கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.